வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு அருமையான பூரிக்கிழங்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பூரிக்கிழங்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டு அப்படியே நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பூரிக்கிழங்கு பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஃபேவரட் ரெசிபியாக இருக்கும். நம்ம அடிக்கடி இதை ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவோம். இந்த பூரி மசாலாவை அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்கிறதுனா ஒரு சின்ன சின்ன டிப்ஸோடு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பூரி மசாலா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சேர்த்து எண்ணெய் நல்லா காய விட்டுப்போம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருளாக சேர்த்துக்குவோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னாக்கா இந்த பூரி மசாலா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது கூட சேர்த்து சாப்பிட்றப்ப. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா லைட் ப்ரௌனாக மாறி வரணும். நல்லா பொரிஞ்சு இந்த கடலைப்பருப்புலாம் நிறம் மாறி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்துவிட்டு இன்றைக்கி நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் நீள்வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப செவக்கெல்லாம் வதக்கக்கூடாது, கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். ரொம்ப வதங்கிட்டாலும் நமக்கு மசாலா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் ஒரு 3/4 வாசி நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும். இப்போ வெங்காயம் பாருங்கள் இந்த அளவு வதங்குனுச்சுன்னா போதும். இதுக்கு மேலே வதக்கக்கூடாது. நம்ம இதில் இப்போ ஒரு பொருளாக நம்ம சேர்த்துக்குவோம். இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சும் பூண்டும் இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். நல்லா அப்படி இல்லைன்னா நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே உங்கள் விருப்பம்தான். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. நல்லா இது ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 4லேருந்து ஒரு 5 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஓரளவு நல்லா பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க. கடலை மாவை நல்லா வறுத்துட்டு நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா இந்த பூரி மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் லாஸ்ட்டாக நம்ம கரைச்சி தான் விடுவோம். நீங்கள் ஒரு தடவை இது போல் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா ஒரு 2 செகண்ட் அந்த எண்ணெயிலே வெங்காயத்தை கூட வதக்கி விடுங்க கடலை மாவை சேர்த்து. அதுக்கப்புறம் பூரி மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பூரி மசாலா பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரணும். கொதிக்கட்டும் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது கொதிக்கிறப்பே பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து ஓரளவு திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். மசிக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப மசிச்சிடக்கூடாது. இது போல் பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்குவோம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே சமயம் உப்பு பத்தலைனாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள். நல்லா இப்போ இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நல்லா இதை இன்னொரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து உருளைக்கிழங்கோடு சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா தளர்வான பக்குவத்துக்கு இருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம பூரி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் இருகலாக மாறும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கிடுங்க. இதுதான் சரியான பக்குவம். அவ்வளோதான், நம்மளோட பூரி மசாலா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஹோட்டலில் போய் தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக அருமையாக செஞ்சு சாப்பிடலாம். பூரி ரெசிபி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் வீடியோ. அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
நீங்களும் இன்றைக்கி நான் சொன்னது போல் இந்த பூரி மசாலாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.